கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்கிறோம். சங்கீதம் 84:5. ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடந்து சொல்லுவோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவே, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவே, இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமாதிலும் நாமத்தினால், அந்தனின் கிருபைக்காய் தமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் தமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, நின்னுதிரமாதினால் பிறந்தனே ஜீவ புதுவலியா, நின்னுதிரமாதினால் பிறந்தனே ஜீவ புதுவலியா, நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதும், வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்று மிகத்தில் வேறொரு சற்றமில்லை பரனே, நீரே அன்று மிகத்தில் வேறொரு சற்றமில்லை பரனே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். லீலா பிரைஸ் லார்ட். சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போமா? உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷமும் தங்கள் இருதயங்களிலே, சரி, இதான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன். எதற்காக பலன் தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த சிதையான பாதையில போறதுக்கு என்ன தேவை? பலன் தேவை. இப்ப ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும்? பாட்டி கூட வருவான். எங்க கொண்டாந்து வருவான்? என் கூட வருவானா? அவனுக்கு பாட்டியை தெரியும். ஆனா இந்த செவ்வையான இருதயமா இருக்கிறதுக்கு தேவை என்னன்னா, இது எதற்காக? அந்த முந்திர வசனத்தை வாசம், உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறது. உம்மிடத்திலே பலன் கொள்கிற மனுஷனுக்கு எங்க போயிடலாம்? வீடு. யார் வீடு? ஆண்டவர் வரலாம். நம்ம இந்த 4வது வசனத்தை தியானிச்சாச்சு. இப்ப நம்ம அங்க போகிறதுல அந்த பலன் எதற்காக தேவை அப்படின்னா, சரி, அவங்க எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 5வது வசனத்துல செகண்ட் பார்ட், தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வெளிக்கொண்டு பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்ங்கிறது நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, எங்க நிறைய பாக்கியவான்கள் இருக்கு. மத்தேயு 5வது அதிகாரம் பாக்கியவான்கள், அந்த பாக்கியவான்கள் இவர்கள் தான். சரி, இப்ப இது யார் இந்த வசனத்தை சொல்றாங்க? பிராக்கெட் வசனம், கோராகு புத்திரர். பிராக்கெட் வாசிங்க, வாசிங்க, எனக்கு கேட்கிறாப்புல. கோராகின் புத்திரர்.
சரி, இந்த கோராகின் புத்திரர் தான் இது எல்லாத்தையும் சொல்றாங்க. இது என்னன்றது என்னாகமம் 16வது அதிகாரம் 1 வசனத்தில் இருப்பாங்க. சரி, இதை நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன், அப்பதான் அந்த செய்தி புரியும். இப்ப மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுப்புறாங்க. எதுக்காக எழுப்புறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 3வது வசனத்துல நீங்க வாசிங்க பார்ப்போம். பொறாமை. என்ன ஆமை? பொறாமை. ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். எல்லாரையும் தெரிந்து கொள்வாரா? அவர் ஒரு சிலரும் தெரிந்து கொள்வார். ஏன்னு நமக்கே தெரியாது. ஏன் அவரை தெரிந்து சொல்ல முடியுமா? மோசை நல்ல ஒரு நாள் தெரிந்து கொண்டாரா? ஐயா அவன் கொலகாரன் தானே, கொலகாரன். அவர் தெரியுமா தெரியாதா? தப்பா செலக்ட் பண்ணுவாரா? செலக்ட் பண்ண மாட்டார். ஆனா அந்த தெரிந்து கொண்டவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தாருக்கு என்ன வருது? பொறாமை. அந்த செவ்வையான வழியில போகணும்னா இந்த பொறாமை வரக்கூடாது. பொறாமை இல்லாம இருந்தா தான் போக முடியும். இந்த மோசையை குறித்து ஒரு சின்ன ஸ்டடி உங்களுக்கு பார்க்கணும். அப்பதான் மோசையை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியா. இந்த 38 யாத்ராகமம் 33வது அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 33:8. பாருங்க. ஏமா யாராவது எந்திரின்னு சொல்ல வேண்டியிருக்கா? அவங்களே எந்திரிக்கிறாங்க. இதை சில வருஷத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இது உனக்கு நம்பர் 1 2 2. இந்த மரியாதை வயத்துல நேரம் மாசமா உட்காந்துட்டு இருப்பா. நான் இந்த பக்கம் எந்திரிச்சு நிற்பா. துள்ளி நான் என்னத்துக்குமா எந்திரிக்கிறேன் சொல்லிருக்கேன்னா. ஆனா நீ கேட்பையா? கேட்கமா? அந்த வயத்தை எந்திரிப்பா. அந்த மாதிரி இவங்க எல்லாமே மோசே போறான்னு உடனே நினைச்சாங்க, எந்திரிச்சு நிக்கிறாங்க. அடுத்த வாசிங்க. நின்று கொண்டு இந்த வாயை குழந்தை பார்த்துட்டு இந்த மோசை எப்படி பார்த்துருக்காங்களா? வேற வந்து வாயை குழந்தை பார்க்கறாங்க. ஏன்னா ஒரு சந்திப்பு நடக்க போகுது. வாசிங்க. இதாமா எல்லாம் ஏன் எந்திரிச்சிருக்கா? சும்மா எல்லாம் கிடையாது. மேகஸ்தம்பம் இறங்கி பாத்தீங்களா என்ன செய்றாரு? ஏமா உங்ககிட்ட வந்து யாரு கலெக்டர் வந்து பேசுறாங்க. ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் கிடையாது, ஜெயம் கிடையாது. பேசுறாங்க. உன்னை பிடிக்க முடியுமா? இவங்கெல்லாம் பதவி பெறும். ஆனா இவருக்கு பதவியெல்லாம் போகாது. அவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க? பேசுறாங்க. வாசி. பார்த்தீங்களா? மோசே அப்படி ஒரு உயர்ந்த பொசிஷன் ஆண்டவர் கொடுத்திருந்தார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் மோசேக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். சரியா? இதுல மோசே யாருன்னா ஃப்ரெண்ட். யாருக்கு ஃப்ரெண்டு? ஆண்டோடைய ஃப்ரெண்ட். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 19வது. இவங்க சொல்றாங்க ஆண்டவர் எங்களோட பேசக்கூடாதுங்கிறாரு. என்ன சொல்றாங்க? வாசிமா. நீர் எங்களோட பேசும் கேட்போம். சரிங்களா? ஏமா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் மோசையோட பேசுறாரு. நீங்க என்ன சொல்றாங்க? நீங்க 2 யாரு? சொந்தக்காரங்களா யாரு? ஃப்ரெண்டு சொல்லியா? என்னது? சொந்தம் கிடையாது. பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? ஃப்ரெண்டுனா பேசணும், இல்லைன்னா பேச முடியாது. அப்படித்தானே? இப்ப அம்மாவுக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டை கிடைச்சிருக்காங்க 19 இல்லை 20 19. அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டை கிடைச்சிருக்காங்க. தெரியுமா உனக்கு? தெரியாதா? கேள்வி சொல்லுவாங்க. யாருன்னு கேள்வி. உங்க ஃப்ரெண்டு யாருக்கு? பையன் தான். யாரு? ஆண்டவர் இந்த மாதிரி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. உங்களுக்கா? அது எவனோ ஒருத்தன் உங்க ரத்தத்துல வந்த பையன் தான் ஃப்ரெண்டு. ஆமா, அதான் சொல்றேன். சரியா? ரைட். இப்ப பாருங்க, ஆண்டவர் எங்கிருந்து பேசுறாரு அப்படின்னு கேட்டேன். உபாகமம்
4வது அதிகாரம் 32 வசனம். உபாகமம் 4:32. நாள் முதல் எவ்விடத்தாகிலும் எது நடந்தது உண்டோ, அடுத்த வாசகம் உண்டோ, அது என்னது வாசிங்க. அக்கனியின் நடுவில் இருந்து பேசுறாருமா. அக்கனியின் நடுவில் இருந்து பேசின ஆண்டவர் தான் கூடாரத்துக்குள்ள மோசையோட பேசுறாரு. அப்ப தீர்ப்பு தெரியணுமில்ல, கூட எரியணும் அறியக்கூடாதா? கூடாது எரியணும் அறியக்கூடாதா? அது அந்த அக்கனி முள் செடி எரியாது. ஆனா அதான் புரியுது எனக்கு, அது ஒரு ஸ்பெஷல் இதுமா. அந்த அப்படிப்பட்ட மோசையை தான் இவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நீ பெரிய ஆளா அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல புரியுது, அந்த பொறாம யார் மேல வருது? இவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன் உள்ள ஒரு மனிதர் தான் வருது. சரியா? 36வது வசனத்தை வாசிங்க. நான் வாசிக்கிறேமா. அக்கனையின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்த வார்த்தையை கேட்டாய். கேட்டாயா கேட்பாயா? கேட்டா என்ன அர்த்தம்? கேட்டாங்க. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இங்க கேட்டவங்க. அதனாலதான் அதுல 11வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அந்த அக்கனி நடுவிலிருந்து கேட்டீர்கள், சத்தத்தை கேட்டாங்க. ஆனா அந்த சத்தத்தை மக்கள் கேட்கிறாங்க. ஆனா யாரோட பேசுறாரு? கூடாரத்துல மோசையோட ஆண்டவர் பேசுறாரு. அவ்வளவு பெரிய சாக்கியம் உள்ள மோசைய ஆண்டவர் எப்படி அவரை கூப்பிடுறாரு அப்படின்னு யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11 33:11 ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல. என்னது? ஏமா எல்லாரும் பேச்சு ஒரே மாதிரி இருக்காது. நீங்க எங்க அண்ணன்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவர் எப்படி பேசுவாரு? பேச மாட்டாரு. அது கரெக்ட். ஒருவேளை பேசினாரா எப்படி இருக்கும்? முர்றண்டு. நான் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவார், அதான் செத்து போயிட்டாரு. அந்த ஃப்ரெண்டு வந்தாருன்னா அவர் முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்க்கணும். எங்கள் அண்ணிட்ட கூட இப்படி பேச்சு நான் பார்த்தது. அவர் அன்னைக்கு ஒன்றா என் தம்பி சொல்கிறான், ஃபோன் பண்ணி, வாடா நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம், நீ பொண்ணையை கொண்டு வர. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி யார்கிட்ட பேசுறாரு? மோசையோட. அந்த அளவுக்கு தே ஆர் சோ க்ளோஸ். ஆனால் அவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா 12வது வசனம். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா? ஃபவுண்டேஷன் இதாம்மா கிருபை. இந்த கிருபைக்கு ஈக்குவல் ஒன்று கிடையாது. இப்போ என்னைய பார்க்குறீங்க, நீங்கள்லாம் பார்க்கும்போது என்னைய ஒரு பெரிய டாக்டர் மாதிரி தெரியும் இல்லைண்ணா. மரியாதை தான் கேட்டிங்கன்னா கேட்டால் சொல்ல மாட்டா நான் எவ்வளோ மோசமான மனுஷனாக இருந்ததுன்னு அவளுக்கு தெரியும். புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்க மாட்டார். ஒரு சிலருக்கு தான் ஸ்பெஷல் அந்த கிருபையை கொடுப்பாரு. சரி, அந்த கிருபையை கட்டுறதுக்கு அடுத்து பாருங்கன்னா இரக்கம். பாருங்கம்மா, இந்த வாசிங்க பார்ப்போம். 17 வாசிங்க. நோக்கி செய்வேன். அந்த ஆண்டுடைய கண்கள்ல கிருபை கிடைத்த மனுஷனுக்கு விரோதமாக தான் நினைக்கிறாங்க இவங்களாம் தங்களை உயர்த்துறாங்க. சரி, இப்ப நீங்க எடுக்க வேண்டாம், அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்துல பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை. இந்த மோசைட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாழ்மை. இப்ப நம்ம இதுதான் உங்களுக்கு மோசை குறித்து காமிச்சிட்டோம். எடுத்துக்கோ, திரும்ப பழைய வரும். என்ன ஆகணும்? 16வது அதிகாரம் 4வது 16:4. மோகாங்கம். இது யார் நீங்க தான் வசீங்க? யார் வச்ச? இல்லையா நீங்களாம் யார் வச்ச? நீங்க தான் வசீங்க. இந்த வாசல் யாருன்னு கேட்டேன். நீங்க சரி, உங்க பாஸ்டர் முன்னாடி நீங்க முகம் கூப்பிட விட முடியுமா? பாஸ்டர் யார்ட்ட மனைவி முன்னாடி உள்ள நான் கேட்கல, அது ரகசியமான ஒரு காரணம். உள்ள விழல, ஆனா உள்ள முடியாது. புரியுது உங்களுக்கு? ஏயா பாப்பா
விட்டு புரியுதா உங்களுக்கு? ஆனா இவர் யார் முன்னாடி கொடுக்குறாரு? யார் இவரை குற்றப்படுத்துறார்களோ நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்றபடி என்ன செய்றாரு? அதான் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த தாழ்மை எதிர்பார்க்குறோம். தாழ்மை உள்ளவன் என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் செய்யறாரு, கிருபையை கொடுக்குறாரு. 16வது அதிகாரம் 5வது வசனம். சரி ஜமா, நான் எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, நான் மேட்டர் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. ஒரு கூட்டத்தார் தங்களை உயர்த்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போம். 24 கோராகு, தாத்தான், அபிராம், இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு குரூப். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ பெரிய ஆளாங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு இவங்களை விட்டு விலகி போயிரு. ஏன் விலகி போயிருன்னா இப்ப பூமி 2ஆ பிளக்க போகுது, அதுக்குள்ள எல்லாம் போயிடுவாங்க. நீ உள்ள போகக்கூடாதுன்னா அவனை விட்டு என்ன செய்யணும்? விலகி போயிரு. விலகி போனான்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சரி, இந்த தாழ்மை உள்ளவங்க கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி பார்ப்போம். தாழ்மை உள்ள வாசிப்போமா? முதல் எடுத்துக்கோங்க லூக்கா 18:11. இதுதான் தாழ்மை பெருமையில் வேண்டிய ஜபம். லூக்கா 18:11. நான் பரிகாரன். இந்த ஆயக்காரன் இவனுக்கு இருக்கிற பெருமையில அவன் ஒரு குத்து குத்துறான். அவன் பாட்டுக்கு நின்று அவனை போய் குத்தணும். இந்த இருக்கிறதுக்கு நான் சரி ஆண்டவரே உண்மை சோஸ்திருக்கிறேன். அடுத்த வாசம். ஏமா இவன் எதுக்காக அவன் போனான்? எதுக்காக போனான்? ஜெபம் பண்ணும்போது நான் தான் மரியாள், என்னை பற்றி உனக்கு தெரியுமா? பிரியாணி செய்யறது என்னை அடிக்க ஆளே கிடையாது, யாருனாலும் எங்கிட்ட நினைச்சுவாங்க, அதை சொல்லணுமா நீ ஜெபம் பண்ணணுமா? ஆனால் இவர் என்ன செய்யறாரு? இந்த பெருமைகளை ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா ஆயக்காரனுடைய ஜெபம் என்னன்னா 13 வசனம் பாருங்க. நின்று தூரத்துல என்ன அர்த்தமா? கிட்ட போக கூட தகுதி இல்லை எனக்கு ஆண்டவரே, அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. வாசிங்க. ஏன் வானத்துக்கு ஏறாவா? ஐயோ அங்க கடவுள் இருக்காரு ஐயா, நானும் அவரை பார்க்க முடியாதுன்னு ஏன் மேல கூட பார்க்க மாட்டேங்க. சரி, அவன் அல்ல இவனே. அப்ப அவன் இவனே நான் ஏசு எங்க நிக்கிறாரு? தூரத்தில் நிற்கிறாரு. நினைக்கிறாரு இவன் கிட்ட நிற்கிறாரு. யாருக்கிட்ட நிற்கிறாரு? ஆயக்காரன். பாவி கிட்ட நிற்கிறாரு ஏசு. அவன் யாரு கிட்ட நிற்கிறான்? சரிங்களா? தசமபாகம் செலுத்துறானா? செலுத்தினான். எல்லாம் செஞ்சானா? செஞ்சான். ஆனா பெருமையை ஆண்டவர் அலை பண்ணுவார். சரியா? இதுதான் பாதை. இந்த பாதையில் நீங்க போக முடியாது. சரியா? இன்னொரு தாழ்மையான ஒரு மனிதரை காட்டுறேன். லூக்கா 23:42. ஒரு கல்லன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பான். அப்ப அவன் என்ன ரிக்வெஸ்ட் பண்றான் அப்படிங்க 42 வருஷம் பாருங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே சொல்றான், ஆண்டவரே. அப்ப கடவுளை பார்க்கறான். இது லேசா கஷ்டமா? நம்மளெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா 3 பேரும் ஒரே மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் நான் யோசிச்சு பாருங்களேன், ரத்தத்துக்கு பதில் கோல்டா ஊற்றிட்டு என்னது. அப்போ நம்ம நினைப்போம், ஐயா அப்போ இது வேற யாரோ ஐயா, மனசெல்லாம் கிடையாது, கடவுள் நினைப்போம். திடீர்னு 2 செட்டாக முளைச்சிருச்சு. அப்படியே ஒரு 100 தேவதூர் வந்து அப்படியே வீசுறாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைப்போம். ஆனால் அவருக்கு எப்படி மற்ற 2 பேருக்கு வலிச்சுதோ அதே மாதிரி தான் வலிக்குதோ இருக்கு. ஆனாலும் இவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அதாவது ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யம். இவன் ஒரு ராஜாவா பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? அதனாலதான் இது தாழ்மையின் ஜெபம். அதனால ஆண்டவர் எதை காட்டுறாரு? பரலோகத்தை காட்டுறாரு. சரி, அடுத்து பாருங்க. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்க போயிடும். இதான் கீ வசனம். சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனம் ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன். அந்த உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? அதை சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? தாழ்மை. பெருமையா இருக்கிறது லேசா, தாழ்மையா இருக்கிறது லேசா? பெருமையா இருக்கிறது லேசு, அப்படிதானே? அம்மா அந்த இன்பான போக முடியாதுமா, புரியுதா? இன்பானா வச்சுட்டீங்கன்னா இப்போ நரகெல்லாம் போய் கிடக்கணும், புரியுதா? தாழ்மையா இருக்கிறது கஷ்டம். அதுக்கு பலன் கிடைக்கணும்.
அதனால தான் நம்ம பார்க்குறோம், உண்மையிலே பலன் கொடுக்குற மனுஷன் தங்கள் இருந்தைகளே சரி. உண்மையிலே பலன் கொடுக்குற மனுஷனை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40:31. கர்த்தர் அப்ப பலன் கொள்றதுக்கு என்ன தேவை? காத்திருக்கணும். ஏமா காத்திருக்கிறது லேசா கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். இன்னைக்கெல்லாம் இன்ஸ்டன்ட். இப்போ நான் சில சமயம் மெசேஜ் கொடுக்க லேட் ஆகும். இங்கே ஆரோக்கியராஜன் ஒரு அண்ணன் இருப்பார், உடனே ஃபோன் அடிச்சுவார், சார் எங்கே சார் இருக்கீங்க, ஏன் மெசேஜ் கொடுக்கணும்? எப்பா நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன்ப்பா, நான் காரில் உட்காந்து. ஓ அப்படியா, சரி சரி சரி. இப்போ ஆளக்காணும் எங்கே இருக்காங்க புரியுதா? ஆன்லைன்லேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இங்கே இருக்காரா? எனக்கு இருக்காராங்க கிடையாது. அப்போ உண்மையிலே பலன் கொடுக்குற மனுஷன் யாரும் காத்துக்கிறப்ப புது பலன் கொடுக்குறாரு. அந்த புது பலன் என்னன்னா நம்ம பரதேசில் போயிருக்கோம். காத்திருக்கிறவங்களை பொறுத்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த காத்திருக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் சரி ஏசாயா 64:14 64:4 உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்க ஒன்னா பார்ப்போம். உமக்கு காத்திருக்கா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கா காத்துட்டு இருக்காங்க? ஆண்டவர் காத்து. அவர்களுக்கு அவர் ஒண்ணு செய்ய போறாரு. அடுத்த வாசி, நீரே அல்லாமல். சரிங்களா? இது எவன் சொன்னாலும் நம்ப மாட்டான். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேன், என் மகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டது 2000, கரெக்டா 2007 என் மக கல்யாணம். 7ங்கிறது என்னது? பூரணம். அப்படிதானே? அப்ப இந்த பிள்ளைகள்லாம் வர்றாங்க தூத்துக்குடிக்கு. அந்த ஹோட்டல்ல ஏற முடிச்சுதா? ஏறுறாங்க போய்கிட்டே இருக்கு எல்லாரும் தலை சுற்றி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் 2 பேரங்களை கொடுத்துருக்காரு. நான் சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்போ உண்டாக்கிட்டா உலக தோற்றத்துக்கு எடுத்துட்டாரு, உண்டாக்கிட்டாரு. அடுத்து இதை யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 30:18. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறக்கும்படி கர்த்தர் காத்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டுக்கோங்க, நீங்க கர்த்தர் காத்து 2007 வரை ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. எந்த காத்துருக்காரு? எனக்கு ஒரு நன்மை செய்யுது. அதே நேரத்தில் தூத்துக்குடியில் எங்க சம்பந்தியம், அவங்க பேர் கிரேஸ். இந்த பிள்ளைலாம் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய கணவன் இறந்துட்டாருப்ப கோடீஸ்வரம்னா அப்படி ஒரு கோடீஸ்வரன். ஆனால் நகையெல்லாம் கலந்துட்டாங்க. வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டாங்க. சிம்பிள் செலக்ட். அவங்களே ஆண்டவரை பிரிக்க முடியாது. அந்த அளவு அவங்க ஆண்டவரோட கூட இருக்கிற அம்மா யாரு? நெடுக சம்பந்தம். அப்போ ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்காரு. 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன், அவங்களும் அந்த டைம்ல ரட்சிக்கப்பட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பையன். பார்த்தாரு, உட்காந்துட்டு இப்ப எந்திரிக்கிறார் பாருங்க. கர்த்தர் காத்திருப்பார். எழுந்திருக்கிறார். என்னம்மா அதுக்கு மேல காத்துக்க முடியாது. அப்ப எனக்கு மணிராஜுங்கிற ஒரு மாப்பிள்ளைய எங்க உண்டாக்கிட்டாரு? தூத்துக்குடியில். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சா பையன் பிறந்துச்சா? எங்க மூத்த மாப்பிள்ளை, அவர் பேர் ஞான்ராஜ். அவரு நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்கிட்ட கேட்டாரு, மாமா உங்களுக்கு என் மக வந்து ப்ரெக்னெண்டா இருக்கா, மாசமா இருக்கா, வளகாப்புக்கு நான் வந்திருக்கோம். என்கிட்ட கேட்டாரு, மாமா உங்களுக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு டீனா பிடிக்காம ஒரு டேனியல் அப்படின்னு ஒரு பையன் பிறந்தா உங்களோட சம்பந்தம் பண்ணிருக்க முடியுமா? பொம்பளை பிள்ளை பிறந்தனால தான் நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? மாமாங்கிற சம்மந்தியில மாமாங்கிற. புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கும் போதே அது என்ன பிள்ளைட்டு முடிவு பண்ணிட்டாரு. எதுக்காக? எழுந்திருக்கணும். எப்போ எழுந்திருக்கணும்? 2007 எழுந்திருச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்டீங்கன்னா, ஏங்க உங்க கடவுள் ஓர வஞ்சினேன்னு கேட்கக்கூடாது. என்னது? எனக்கு மட்டும் கிடையாது, உனக்கு மரியாதைக்கு ஆண்டவர் செஞ்ச ஆசீர்வாதத்தை கேட்டா உங்களுக்கெல்லாம் தலை சுத்தும். பாப்பா சிரிக்கிறான். ஏன்னா எனக்கு தெரியும், இவ கத்தோலிக்க பொண்ணு. ஆனா வந்து பைபிளை தூக்கி எத்தனை வருஷம் பைபிளை தூக்கி இருக்க? ஆமா, புரியுதா? 2004 இவங்களும் ரட்சிக்கப்பட்டான். புரியுது? அதுவரை மேரியை தான் விட்டுட்டு இருந்தா. இப்ப மருமையா இருக்காரு. நான் சொன்னா இவனு நம்ப மாட்டேன். நம்புவீங்களா? பார்த்துக்கோங்க.
இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். சரி, இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க போயிடும். சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனம். தங்கள் இருதயங்களிலே செவ்வையானவர். பாட்டை குறிப்பிடுறது இருதயத்திலே செவ்வையானவர். அது என்ன இருதயத்தில் செவ்வையானவர்களுக்கு நம்ம பார்க்க முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனம். சாமுவேலுக்கு 2 பசங்கம்மா, 2 ஆண் பிள்ளைகள். ஆனால் அந்த பசங்கனால அந்த தேசமே பாழாயிட்டு. 8வது அதிகாரம் 3வது வசனம். அவன் வழியிலே நடவாமல் சாய்ந்து. சரி, ஆனா இது யார் பண்றா? பிள்ளைகள். ஆனா சாமுவேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சாயவே இல்லை. அது சாயவே இல்லை. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது அதிகாரம் 3வது 12:3. சாட்சி சொல்லுங்கள். ஏமா எருதுன்னா என்ன அர்த்தமா? சாணியில பாப்பா, நான் சொல்றேன் கேளு. இன்னைக்கு ஒரு புல்லட் பைக் இருக்கு, அதுக்கு என்ன வேல்யூ அது எவ்வளவு? அந்த அளவுக்கு வேல்யூ அன்னைக்கு அதுக்கு எருதுக்கு. அப்புறம் சரி, கழுதைங்கிறது என்ன தெரியுமா? உங்க பிக்கப் வண்டி குட்டியானங்க மாதிரி. ஏன்னா அதில் தான் ஜாமான்லாம் தூக்கி போட்டுப்பாங்க. அன்னைக்கு கார்லாம் கிடையாது. அதுக்கு ஈக்குவல் வேல்யூ அது எல்லாட்டும் இருக்காது. அந்த அளவுக்கு வேல்யூக்குள்ள நான் ஏதாவது எடுத்தேனாங்கிறாரு. 3மா வாசி. எடுத்துக்கொண்டேன். சரி, அதனால ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை சாமுவேலுக்கு வச்சிருந்தார். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 13வது இறந்த பிறகும் அவரை நம்ம பார்க்கறோம். யார் இறந்த பிறகு? சாமுவேல் இறந்து போயிட்டாரா? இறந்து போயிட்டாரு. இறந்த பிறகும் நீங்க அவர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 28:15. இப்ப நான் நான் மேட்டர் சொல்லிக்கிறேன் கேளுங்க. இப்ப சவுலுக்கு பயம் வந்துச்சு. அவன் தான் எல்லாம் அந்த குறிப்பாக்குற பொம்பளை அஞ்ஞானிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? இந்த அஞ்ஞானம் பார்க்கறது செத்தவங்களை இவங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டான். இப்ப ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு. இவன் மரணம் முடிய போகுது. இப்ப இவன் போய் ஒரு கும்பலில் போய் நிற்கிறான். என்னோட அவன் கண்டுபிடிச்சிடா, நீ சாமுவேல் தானே? எனக்கு சாமுவேல் எழுப்பி கொடுங்கிறாரு. இது முடியுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பைபிள் இருக்குது. அப்படித்தானே? வாசி பார்ப்போம். 15 சாமுவேல் எழுப்பி வர பண்ணா என்ன அர்த்தம்? என்னை அப்ப இவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஏமா எனக்கு இது சந்தோஷம். செய்தி இன்னைக்கு கூட டாக்டர்மா கேட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வீட்டில் இருக்கலாம்ல. நான் வீட்டில் உட்காந்து என்ன செய்ய இங்க எதுக்கு இங்கே இருந்து மெசேஜ் கொடுக்கலாம். நான் சொன்னேன், இந்த ரூமை என் தம்பி தான் மாற்றுவாரு. அவருக்கு தான் தெரியுது எப்படி மாற்றணுன்ட்டு. ஏன்னா என் தம்பி பார்த்து எதுவும் யூஸ் பண்ணலன்னா அவர் ஒன்று நினைச்சுவாரு, மாற்றுவார். அதுக்கு பயந்து நான் நினைச்சிருக்கு. சரியா? பார்த்தீங்களா? அந்த ஒரு ரெஸ்டிங் ஒரு மனுஷன் வச்சிருக்காரு. காரணம் அவர் வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கடைசி அந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாகமும் 16வது அதிகாரத்து வாங்க பார்ப்போம். 16:24. கோராகு தாத்தான் ஆபிரகாமுடைய வாசஸ்தலத்துக்கு விலகி போங்கன்னு சொன்னார். விலகி போகாதவனுடைய வாழ்க்கை எப்படி முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30வது வசனம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை வாசன. பூமி தன் வாயை திறந்தது, போட்டானால் அப்படி சொல்லி முடிஞ்ச நிலம் 2 பிளக்குது. 32 வாயை திறந்துச்சு. அப்ப வாயை திறந்து உள்ள போனாங்க. கோராகின் புத்திரர் என்ன செய்ய தெரியுமா? பின்னாடி போகல. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன செய்யல, உள்ள போகல. 26:11 என்னாகும்? 26:11. ஏன் சாகல? அப்பா பின்னாடி போகல. அப்பா பின்னாடி பேர் எங்க இருப்பாங்க? உள்ள பேர். அதனால அந்த வசனத்தை சோட்டா வாசி. உம்முடைய வீட்டிலே வாசமாய், சரி, உம்மிடத்திலே பெலன் கொடுக்கிறது. ஆண்டோட்ட பெலன் கிடைச்சா மட்டும்தான்
தாழ்மையான வாழ்க்கை வாழணும். தாழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தா தான் அங்கே போய் இருக்க முடியும், இல்லைன்னா போக முடியாது. முதல்ல. ரெண்டாவது, தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழி. இந்த செவ்வையான வழி இருக்குன்னா யார் பின்னாடி போகணும்? அப்பா பண்ணி போகணுமா, ஆண்டவர் பண்ணி போகணும்? தாழ்மைக்கு உதாரணம் யாரு? மோசே. மோசே அதுதான் ஆண்டவருக்கு விசேஷமான ஆசீர்வாதம், பாக்கியவான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களை திருசம வரும் ஐயா. எத்தனையோ பெருமைகள் எங்களுக்கு உண்டு ஐயா, ஆனாலும் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய பெருமை தான் எங்களுக்கு இருக்குது ராஜா. நாங்கள் நிர்மூலமாக ஒழிப்பது அவருடைய சொத்தா கிருபை. இந்த இறக்கங்களுக்கோ முடிவில்லை ஐயா. முடிவில்லாத இறக்கத்தோடு எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர், வழி நடத்துகிறீர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமீன், ஆமீன்.